அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மனிதர்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனா சுதந்திரமாக சமூகம் இருக்க விடுறதில்லை. நம்ம சுதந்திரத்தை கெடுத்து முதல்ல நம்மளை அடிமையாக்குறது யாரு? இந்த சமூக அமைப்புல நம்ம சுதந்திரத்தை கெடுத்து நம்மளை முதல்ல அடிமையாக்குறது யாருன்னு நீங்க பார்த்தா ஆச்சரியப்பட்டு போவீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தியா, இலங்கை மாதிரி நாடுகளை எல்லாம் இங்கிலீஷ்காரங்க அடிமையாக்குனாங்க, வெள்ளக்காரங்க. அதுக்கு இப்ப கணக்கு பல பேர் செட்டில் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களோ அவ்வளவு பணம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் போயிட்டு போறாங்க. வெள்ளக்காரங்க இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், எத்தனை நாடுகளை பிடிச்சான். இப்படி வெள்ளக்காரன் அடிமைப்படுத்தி ஒரு நாடு அடிமையான மாதிரி, ஒரு இனம் இன்னொரு இனத்தை அடிமைப்படுத்தின மாதிரி நம்ம தனி மனுஷனை ஒருத்தர் அடிமைப்படுத்துறாங்களாம். முதல்ல அடிமைப்படுத்துறது யாரு அப்படின்னு உலகியல் ஆராய்ச்சி பண்ணி தகைப்பா இருக்கு. யாரு? நம்ம அம்மா, தாய், தங்கம், கோயில், குடியிருந்த கோயில், இந்த தாயை சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மனசுல இருக்கிற சுதந்திரத்தை அவங்க பாசத்தால, பயத்தால, குழப்பத்தால நம்ம சரகெல்லாம் ஒடிச்சிடறாங்க. பட்டு 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 பூவை கிள்ற மாதிரி, கிளிக்கு ரெக்கையை ஒடிக்கிற மாதிரி, பறக்க வேண்டிய கிளிக்கு ரெக்கையை தப்புன்னு உடைச்சா எப்படி? அந்த மாதிரி நம்ம சுதந்திர இலகுகளை தாய் தான் முதல்ல உடைக்கிறா. எப்படிலாம் உடைக்கிறா பாருங்க. அவளுக்கு ஒரே பயம். ஓடாத, நிக்காத, அங்க வேடிக்கை பார்க்காத, தண்ணியில விழுந்துருவ, குதிக்காத, மேல பாயாத, எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு தெரியும். குழந்தைங்க நின்ன இடத்துல நிக்காது, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, குதிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஏன்னு இன்னும் பல பெண்களும் தெரியல. ஒண்ணு தப்பு, எல்லா பெண்களும் சண்டைக்கு வந்துடாதீங்க. எல்லா பெண்களையும் சேர்த்து நான் சொல்ல, தாயாரா இருக்கிற ஸ்தானத்துல குழந்தைங்க குதிக்கிறது சில பெண்களுக்கு ஏன்டா அப்படி குதிக்கிற சனின்னு பெசாம இரு அப்படி. அந்த காலத்துல இடுப்புல எடுத்து வச்சுக்குவாங்க. ஒரு பழைய ஆழ்வார் பாட்டு இருக்கு, எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும். கண்ணனை குழந்தையாக்கி அவங்க அம்மா யசோத இடுப்புல வச்சாலாம். அவன் குதிக்கிறானா குதிரை மாதிரி, டரக்கு 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 டரக்குன்னு குதிரை ஓடுறானா. குழந்தைங்க குதிரை ஓடும். ஏன் குதிக்குது தெரியுங்களா? அப்பனோட உடம்புல பிளட்ல உயிரன்னு இப்படி துடிச்சுக்கிட்டே இருந்தது, மீன் மாதிரி கிளிங்னு ஓடிக்கிட்டே இருந்தது. அது இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு ஓடிக்கிட்டே தான் இருந்தது உயிரன்னு. அந்த உயிரின தானே பிள்ளையா வந்திருக்க, அது ரத்தத்துல ஓடிக்கிட்டே இருந்தது தானே. அதனால அதுக்கு குதிக்கணும், ஆடணும், ஓடணும் அப்படிங்கிறது குழந்தையோட இயல்பு. பாரதி என்ன பண்ணார்? ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னார். ஓடி விளையாடு தாத்தானா சொன்னாரு. தாத்தா தான் ஆடி விளையாடுவாரு, அவர் தான் ஆடிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் என்ன விளையாடுறதுக்கு இருக்கு? ஓடி விளையாடு பாப்பான்னாரு. பாப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை அங்கேயும் இங்கேயுமா ஓடுறதுதான் குழந்தையோட இயற்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல குழந்தை இங்கேருந்து மாடிக்கு ஓடி, மாடில இருந்து கீழே இறங்கி, அதுவும் மரத்துல படி போட்டு, மரப்படியில டபட மேல ஏறி டுபுடுன்னு அப்படியே கீழே இறங்கி, சில குழந்தைங்க ஓடும்போது பீன்னு ஒரு கார் ஓட்டிக்கிட்டே ஓட்டும், ஒரு ஏரோப்ளேன் ஓடிட்டே போகும். எனக்கு ஏன் சத்தம் போட்டே தான் ஓடும். பல பேர் ஒண்ணு சொன்ன, வாய மூடிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் லவலவன் கத்திரியே, ஏன் ஓடுற, கைய காலை முறிச்சு அடுப்புல வைக்கணும், இப்படி சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. யாரு? பெத்தவங்க. அந்த குழந்தைங்க பாருங்க என்னதான் பண்ணும். ஒரு குழந்தை அது என்ன பொட்டேட்டோவா, உருளைக்கிழங்க, அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க பொத்துன்னு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, கவுச் போட்டோன்னு அவிச்சு வச்ச பொட்டேட்டோ மாதிரி, உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு குழந்தை என்ன மாவா? அது உயிர். அதுக்கு கை கால் இருக்கு, அது ஓடிக்கிட்டே இருக்கும். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, அங்க இருந்து அது ஓடிக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருக்கும். அதான் அதுக்கு இயற்கை. சோஃபா மேல ஏறி தம்னு ஒரு குதிக்கும். குதிக்காது என்ன, அங்கிருந்து அப்படியே கீழே டம்னு அப்படி ஒரு குதிக்கும். அதான் பிள்ளை. அப்படி ஓடி விளையாட ஒரு பிள்ளை இல்லையேன்னு தான் உலகத்துல எல்லாரும் ஏங்குனா. ஒரு அம்மா உட்காந்துருக்க, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பார்க், அதுல மணல் இருக்கு. ஒரு பக்கமா குழந்தைங்க அதுல போய் மணல் அள்ளி தலைமையில போட்டுக்கும். சில குழந்தைங்க அந்த மணலுக்குள்ள கையை உள்ள விட்டு அள்ளும், குனிஞ்சு அள்ளும், ரெண்டு காலை பரப்பிக்கிட்டு அது வழியா தலைகீழா முகத்தை வச்சு அம்மா அம்மா அப்படின்னு அங்கே பாக்கும். இந்த அம்மா சொல்ல, மணல்ல ஓடாதரா, நகத்துல எல்லாம் அழுக்கு பூந்துரும்டா, உடம்புக்கு வரும், தோலெல்லாம் வியாதி, இது வரும், சொறி வரும், சிறங்கு வரும், ஏன் அங்க உட்காந்து மணல்ல ஆடிக்கிட்டு இருக்க, இங்க வந்து தொலை, இங்க வா. இப்படி கூப்பிடுற அம்மா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நரம்பு கோளாறு உள்ளவங்க. இப்ப ஒரு வார்த்தை சொல்றேன், வீட்டுல எழுதி ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிங்க.
எழுதி ஃப்ரேம் பண்ணி மாட்டீங்க. நரம்பு கோளாறு உள்ளவர்கள் தானும் சுதந்திரமாக இருக்க மாட்டார்கள், பிறரையும் சுதந்திரமாக இருக்க விட மாட்டார்கள். நரம்பு தளர்ச்சிங்கிறான் பாருங்க, அந்த நரம்பு கோளாறு இருக்கிறவங்க ஹிஸ்டீரிக், தானும் சுதந்திரமாக இருக்க மாட்டார்கள், பிறரையும் சுதந்திரமாக இருக்க விட மாட்டார்கள். கோடி பொன் பெறுகிற ஒரு வார்த்தை. இது நான் சொன்ன வார்த்தை இல்ல, ஓஷோ சொன்ன வார்த்தை. அதாவது ஓங்கி சொல்றேன், உலகத்துல புரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக. நரம்பு கோளாறு உள்ளவர்கள் தானும் சுதந்திரமாக இருக்க மாட்டார்கள், பிறரையும் சுதந்திரமாக இருக்க விட மாட்டார்கள். போதுமா? குழந்தை மணல்ல விளையாடுச்சுன்னா அங்கேயே விளையாடுறேன் இங்க வா அப்படின்னு கொண்டு அது என்ன பண்ணும், அங்கேருந்து வரும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுமாமா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டி போயிடும், உனக்கு ஒரு டான்சில்ஸ் ஆகவே ஆகாது, அப்புறம் ஜுரம் சொல்லி தொண்டை வலிக்குன்னு தண்ணி கூட குடிக்க முடியாம ஸ்கூலுக்கு போகாம நீ என் பிளான் வாங்கிட்டே இருப்பேன். உனக்கு ஐஸ்கிரீம் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. உடனே டபக்கு நான் இங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப்பிங் குதிக்கிறாங்க, அப்படியே குதிக்க போறேன்னு நேரா குதிக்க ஓடும். குதிக்காத, கால் கையெல்லாம் உடஞ்சு போயிடும், கால் கை முறிஞ்சு போயிடும், எலும்பு முறிஞ்சு போனா அப்புறம் யாரும் உன்னை பாக்குறது, உட்காரு பேசாம, ஏன் குதிக்கிற அப்படின்னு. அது உடனே எங்கேயாந்து ஆட ஆரம்பிக்கும். ஆடாத, யார் மேலேயா மோதிடுவேன், அவங்க திட்டுவாங்க, அப்புறம் யாராவது ஒன்று அடிப்பாங்க, அப்புறம் நீ போய் யார் மேலேயா மோதி அவங்க கீழே வந்து பிறப்பாங்க, எனக்கெல்லாம் அவசியம் போயிடும், பேசாம உட்காரு அப்படின்னு. அது ஒண்ணு சின்ன கல் எடுத்து மெதுவா அப்படி விளையாடும். அப்படி கள்ளத்துக்கு யார் மேலே போட்டுறாது, அப்புறம் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்து என் பிளான் வாங்காத, கள்ளத்துக்கு போட்டு யார் மண்டியா உடஞ்சா என்ன பண்றது, ஓ மண்டியா உடஞ்சால் இப்படி பேசிட்டே இருக்கும். நீங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பாத்துருக்கீங்களா? 24 மணி நேரமும் இரிட்டேட்டிங்க. ஏதாவது புள்ள விளையாடினா கோவம் வரும், ஆடினா கோவம் வரும், ஓடினா கோவம் வரும், ஐஸ்கிரீம் தின்னா கோவம் வரும், தண்ணி குடிச்சுன்னு வச்சுங்க அப்ப கோவம் வரும். எதுக்கு எடுத்தாலும் சல்லு புல்லு திட்டிகிட்டே இருப்பாங்க. யாரு? பெத்த தாய். இவங்கதான் முதல்ல சுதந்திரமான குழந்தைய அடிமை தலைக்குள்ள கொண்டு வராங்க. ஏன்? இப்ப பாருங்க, அடுத்த வேலை பண்ணுவாங்க பாருங்க. அவங்க ஒரு அம்மா அது மாதிரி புள்ள விளையாடிட்டே இருந்தது, ஓடாது என்ன, குளிக்காது என்ன, குதிக்காது என்ன, ஐஸ்கிரீம் சாப்பிடாது என்ன, மணல் அள்ளி விளையாடாது, கல் எடுத்து போடாது, என்ன பண்ணாலும் நோ 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 டோன்ட் டூ தட், நோ 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 டோன்ட் டூ தட், நோ நோ நோ. எதுக்கு எடுத்தார் அந்த குழந்தை என்ன பண்ணாலும் இந்த அம்மா இதையே சொல்லிட்டே உட்காந்து இருந்தா. அந்த குழந்தை கடுப்பா இப்படி பார்த்தது, அது என்னதான் பண்ணு, எதுக்கு எடுத்தாலும் நோ நோ நோ, யூ ஷுட் நாட் டூ தட், டோன்ட் டூ தட், இப்படி மாத்தி சொல்லிட்டே இருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணும், அதனுடைய மனசு அப்படியே சுருங்கி போயிடும், ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படியே சுருங்கி போயிடும். இப்ப இந்த குழந்தை மனசுல இந்த நோ நோ நோங்கிற அந்த எதிர்மறை வார்த்தை அப்படியே பதியும், தெரியுமா? இப்பதான் அது மெல்ல அது அடிமையா போகுது. அம்மா சொன்னது வேற வழி இல்லாம கேட்டு அங்கேருந்து வந்து சுணங்கிட்டு வந்து, நல்ல வார்த்தை தமிழ் சுணங்கிட்டு வந்து அம்மா முல்ல அப்படியே படுத்துக்கும். இப்ப அவருடைய சுதந்திரம் போச்சு, உற்சாகம் போச்சு, நம்பிக்கை போச்சு, விளையாடுற தைரியம் போச்சு, ஆபத்தை எதிர்கொள்ளுகிற மனோபாவம் போச்சு. யாருக்கு எடுத்தா? இந்த நரம்பு கோளாறு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புள்ள என்ன ஆகும், அதுவும் நோ நோ நோ, அது வந்து ஒரு நரம்பு கோளாறு உள்ள ஆளா ஆகிடும். சொசைட்டி எப்படி பாருங்க, நரம்பு கோளாறு உள்ள அம்மா பிள்ளைய நரம்பு கோளாறு உள்ள பிள்ளையாக்கி, அவங்க பெற்றுக்கிற பிள்ளை அவங்க நரம்பு கோளாறு உள்ள பிள்ளையாக்கி தலைமுறையா இப்படியாவா வருது? இது வந்து துன்பத்துல துன்பம். அந்த அம்மா அப்புறம் இந்த குழந்தை இப்படி விளையாடும் போது பக்கத்துல ஒருத்தரை பார்த்து சொன்னேன், இது மாதிரி ஒரு நரம்பு கோளாறு உள்ள பிள்ளைய நீங்க பாத்தீங்களா, பைத்தியம் பாருங்க, என்ன பாடுபடுத்துது பாருங்க, என்ன அது பாடுதுதான், அது ஒண்ணுமே பண்ணல, அதை பார்த்து இந்த அம்மா இத்தனை பாடுபடுத்திட்டு இது என்ன பாடுபடுத்துது பாத்தீங்களா அப்படின்னு. அந்த குழந்தை சுருங்கி போச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போச்சு. ஒரு குழந்தை திரும்பி சாயங்காலம் வந்தோன்னா அம்மா கேட்டா, ஸ்கூல்ல என்னடா கத்துக்கிட்டேன்னு. நீ என் பேர் சொல்லுவல்ல, அது என் பேர் இல்லைன்னு தெரிஞ்சிருந்துச்சு. உன் பேர் நான் என்ன சொல்லுவேன், நோ நோ நோன்னு தானே என்ன கூப்பிடுவேன்னுச்சு அந்த குழந்தை. ஆமா, நோ எதை எடுத்தாலும் நோ நோ நோன்னு, என் பேர் நோ 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 இல்ல, என் பேர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது, எங்க டீச்சர் கூப்பிட்டாங்களே, அது தான் பேரையே நோ நோன்னு நினைச்சுக்கிச்சு. அம்மா எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கிச்சுன்னா. குழந்தைகளை சுதந்திரமா இருக்க அனுமதிங்க. சுதந்திரங்கிறது நாட்டுக்கு மட்டும் இருந்தா போராதுங்க, ஒவ்வொரு உயிருக்கும் தேவை. இந்த வார்த்தையை குறிச்சுங்க, சுதந்திரங்கிறது நாட்டுக்கு மட்டும் இருந்தா போராது, ஒவ்வொரு உயிருக்கும் தேவை. புரிஞ்சு பிள்ளைய வளங்க, பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுங்க.